என்ன இந்த ட்ரெஸ்ல நான் ரொம்ப அழகா இருக்கணும்? அது நான் கொடுத்த Dress போட்டதுனால ஓவரா கற்பனை பண்ணிக்காத. புரியுதா? புரியுது புரியுது. உங்க சட்டை தான் அழகு. நாங்கெல்லாம் கொஞ்சம் அழகு கம்மிதான். அப்புறம் ஃபயர் நடக்கிற ஃபங்க்ஷன்ல நான் இந்த சட்டையை போட்டுக்கவா? போட்டுக்கோ போட்டுக்கோ. எம்பிட்டு காசு கொடுத்து எடுத்திருக்கோம், போட்டா நல்லா தான் இருக்கும். ஓகே மேடம் சொல்லிட்டா அப்புறம் அப்பையில இது வரட்டுமா ஃபயர்? ஒரு நிமிஷம் இரு. என்னது மஞ்சள்லாம் தடவுற? நல்ல காரியத்துக்கு போகும்போது எப்பவுமே மஞ்சள் தடவிட்டு தான் சட்டையெல்லாம் போடணும். ஆக்சுவலா நான் முதல்ல மஞ்சள் தடவி தான் கொடுத்திருக்கணும், மறந்துட்டேன். அதான் இப்ப தடவியாச்சுல, இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீ பக்கத்துல இருக்கும்போது நல்லது நடக்கிறது குறைவா போகுது. இரு. இப்ப என்ன பிரச்சனை? இல்ல, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அழகா போகும்போது மத்தவங்க கண்ணு மேல பற்ற கூடாதுல. என்னது கண்ணு பற்ற கூடாதா? நான் என்ன குழந்தையா? கொஞ்சம் அமைதியா இருக்கியா? பார்த்தாலாம் பாம்பு கண்ணி பார்த்தாலாம், சுண்ணாம்பு கண்ண சுழல விட்டு பார்த்தாலாம். ஊரு கண்ணு பட்டாலும், உறவு கண்ணு பட்டாலும், தாய் கண்ணு பட்டாலும், தகப்பன் கண்ணு பட்டாலும் ஓடிப்போ ஓடிப்போ ஓடிப்போ. நல்லா இருக்கே பாட்டு. இதான் திருஷ்டி படாம இருக்க எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க. சுத்தி போடும்போது சொல்றது. உனக்கு திருஷ்டி போட்டு தானே வைக்கிற, அதுக்குதான் இத சொன்ன. சாமந்தி, நான் உன்னை கேப்பேன். என்ன? எதுக்காக எனக்கு சட்டையெல்லாம் வாங்கி கொடுத்து இப்படி திருஷ்டி போட்டெல்லாம் வைக்கிற? என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றது. என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுது. டிரைவர் தம்பி, நீ ரொம்ப பாவம். எனக்காவது என் கூட அம்மா இருக்காங்க, ஊர்ல அப்பா இருக்காரு. ஆனா நீ இவ்ளோ பெரிய வீட்ல தனியா அனாதை மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அதனால ஒரு கரிசனம் தான், வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி, அப்போ வரட்டுமா? எல்லாரையும் போய் ஒரு மிரட்டு. டிரைவர் தம்பி, நான் கொடுத்த சட்டையில ரொம்ப அழகா இருக்கும்னு திமிரு காட்டாத, கிளம்பு. என்ன? உங்களுக்கு Dress காமிக்கதான் அவ்வளவு தூரம் ட்ரை பண்றேன். நீங்க என்னடானா அங்க திரும்பிக்கிறீங்க. எப்படி இருக்கு இந்த Dress? இந்த Dressல நான் ஏஞ்சல் மாதிரி இருக்கேன்னு அப்பா சொன்னாரு. என்னது? ஏஞ்சலா? முன்ன பின்ன ஏஞ்சல நீ பாத்திருக்கியா? என்ன மாமா இப்படி பேசுறீங்க? பின்ன வேற எப்படி பேசணும்? இங்க பாருங்க, இந்த Dressல நான் ஏஞ்சல் மாதிரி இருக்கேன்னு அம்மா அப்பா ரெண்டு பேருமே சொன்னாங்க. நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? இந்த Dress எனக்கு அழகா இல்லையா? நான் ஒரு முக்கியமான கால்ல இருக்கேன், அப்புறமா பேசிக்கலாம். போ. இங்க பாருங்க, இந்த ஃபங்க்ஷனுக்காகவே எவ்வளவு தூரம் தேடி அலைஞ்சு இந்த Dress வாங்கிட்டு வந்தேன்னு தெரியுமா? இது போய் நல்லா இல்ல பிடிக்கலன்னு சொல்றீங்க. தொல்லை பண்ணாம போன்னு சொன்னேன். ப்ளீஸ். ஹலோ. யா, சாரி. என்னாச்சு? உனக்கு அண்ணனுக்கு என்ன பிரச்சனை? ஒன்னும் இல்ல. இந்த Dress எனக்கு நல்லா இருக்கான்னு கேட்டேன், பதில் பேசாம போறாரு. இந்த Dress 10,000 கொடுத்து வாங்கினேன். நல்லா இருக்கா சின்ன மாமா? 10,000 கொடுத்து வாங்கினா நல்லா இருக்கணும்னு அர்த்தமா? நல்லாவே இல்ல சின்ன மாமா. என்னைக்குமே பணம் மட்டும் விஷயம் கிடையாது. இந்த Dress நல்லா இருக்குமா, நமக்கு சூட் ஆகுமாங்கிற அறிவு முக்கியம். இந்த வீட்ல வேலைக்காரியா வந்திருக்காளே சாமந்தி, அவளுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உன்னை விட சூப்பரா இருக்கும். அவ ட்ரெஸ் எல்லாம் பாரு, சிம்பிளா இருந்தாலும் வேற லெவல்ல இருக்கும். என்னது? ஒரு வேலைக்காரி கூட போய் என்ன கம்பேர் பண்றீங்களா? சின்ன மாமா வேண்டாம். வேணும். சின்ன மாமா.
கல்யாண மேடை வரைக்கும் போய் நின்னு போன கல்யாணம் எத்தனையோ இருக்கே. என்ன விட்டா பேசிக்கிட்டே போற? உனக்கு ஏன் இவ்ளோ கெட்ட புத்தி? நீதான் ஸ்டேட்டஸ்னா என்னன்னே தெரியாம ரோடா சுத்திக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் நல்ல அந்தஸ்தான பொண்ணு கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி பொண்ணுதான் உனக்கெல்லாம் அமைவா. திட்டிரோன்னு நினைச்சு என்ன மனசார வாழ்த்துறாங்களே, இவங்க நல்லா இருக்கணும். இருங்க. என்ன இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படிதான் பேசுவோம். உனக்கெல்லாம் இவதாண்டா கிடைப்பா. அப்படியா? பரவாயில்ல விடுங்க, கிடைச்சா கிடைச்சிட்டு போட்டும். வாழ போறது நான் தானே, உங்களுக்கு என்ன வந்துச்சு? இப்ப சொல்றேன், உன் விதி இதுதான், யாராலையும் அதை மாத்த முடியாது. நீ மாட்டாமல போவ, மாட்டும் போது இருக்கு உனக்கு. இப்ப தப்பிச்சுட்ட.